சென்னை அயனாவரம் மேடவாக்கம் பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரி, நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாலைகளில் எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறார்கள்? விவரங்கள். ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை முழுவதுமே நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக அதிகப்படியான மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னையில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. தற்பொழுது சென்னை அயனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேடவாக்கம் டேங்க் சாலையில் மழைநீர் வடிகாலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களும் பொதுமக்களும் அந்த மழைநீர் வடிகால் இணைப்பு பணிகள் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இதில் இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்களை மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. வர இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சாலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. வாகனங்கள் ஊர்ந்து செல்வதில் நம்மால் பார்க்க முடிகின்றது. மிக அதிகமான தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதாவது இந்த மேடவாக்கம் டேங்க் சாலையில் ஒரு 300 முதல் 400 மீட்டர் வரைக்கும் தண்ணீர் அதிகப்படியாக தேங்கியிருக்கு. இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மாநகராட்சி ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். மொத்தம் 2 புறமாக மழைநீர் வடிகால்கள் உள்ளது. புதிதாக கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்களும் ஏற்கனவே உள்ள மழைநீர் வடிகால்களையும் இணைப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் காரணமாக இந்த சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்கு. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்களை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமில்லாமல் இன்று மாலை புயல் கரையை கடக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இன்று காலை முதலே மிக அதிகமான பலத்த மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக மாலை வேளைக்கு பிறகாக மிக அதிகப்படியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு சூழலும் உள்ள நிலையில் புயல் கரையை கடக்கும்போது அதிகபட்சமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது வரை இந்த பகுதியில் மழை பெய்திருந்த நிலையில் சற்று மழை தணிந்திருக்கின்றது. மேலும் மாலை வேளைக்கு பின்னராக மிக அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு காரணத்தினால பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த மழைநீரை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹரி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.